வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க, ஓகேங்களா? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, ப்ரே பண்ணியிருக்கீங்க. அதனால் அனைவருக்குமே பெரிய நன்றி, பெரிய நன்றி. ஆமாம், ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி நீங்கள்லாம் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆசைப்பட்டது ஒரு பக்கம், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே தம்பி பிறந்துட்டான். அதுவும் உங்களுக்கு போன விழாக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துமே. இப்போவும் தம்பி சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயந்தான். தம்பி பிறந்துட்டாருன்னா அவருக்கு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா இல்லைங்களா? அதுக்காக இந்த விளாக். என்ன விளாக் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாகு எங்களால் வந்து முடியலை, எங்களுக்கு வந்து தோணலைன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மேக்ஸிமம், இல்லையா? அப்படித்தான் டவுட்லேயே போயிட்டு இருக்கு. சரி, உங்ககிட்ட அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த விளாகை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்டா சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், பிறந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் போடாமல் இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது வந்து 30 நாள் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு நல்ல நேமை செலெக்ஷன் பண்ணி போய் சொன்னோம்னா அவங்க பேர் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். பட் இப்போ அங்கே தான் பிரச்சனை. தம்பிக்கு வந்து சில லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேர் வந்து இல்லை, லெட்டர்ஸ் ப்ராடி வைக்கலாமா இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சிடலாமா அப்படின்னு 2 பாயிண்ட் ஆஃப்ல ஓடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லிடுங்க. லெட்டர்ஸ் ப்ராடி வைங்க அப்படிங்கிறவங்க சொல்லிடுங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வைங்க, நமக்கெல்லாம் அப்படியே பேர் அப்போ நம்ம பிறந்த காலத்தில் நமக்கு அப்படிலாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முனியப்பன்னு பேர் வச்சது சாமியை வேண்டிகிட்டு என் பையன் நல்லா இருந்தால் போகுது அப்படி வச்சுட்டாங்க. அப்படி தான் வச்சாங்க, நேம் ஜாதக ப்ராடி வைக்கலை. பட் இருந்தாலும் பாப்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ப்ராடி தானே வச்சோம். பாப்பாவுக்கு வந்து அந்த எழுத்தில் வந்துச்சு, அவளுக்கு ஜாதகம் பார்த்து அதுக்கு படி தான் வச்சோம். பட் இதுக்கு வந்து எங்களுக்கு அவங்க சொன்ன லெட்டரில் எங்களுக்கு எந்த பேருமே பிடிக்கல. ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க, அந்த லிஸ்ட்டு பட் அது எந்த பேருமே எங்களுக்கு பிடிக்கல, சரிங்களா? அதனால தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, என்னென்ன லெட்டரை சொல்லிடு சொல்லுங்க நீங்களே. பொருள் நான் எடுத்துகிட்டு அதை பேசி எங்கள் ஃபைலில் தான் இருக்கும். ஆமாம், ஃபைலில் தான் நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நீங்களும் சொல்லுங்கள், நாங்களும் யோசிக்கிறோம். எங்கள் மூளையை போட்டு இது பண்ணி கண்டிப்பாக யோசிக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது எனக்கு என்ன அப்படின்னா முடிவில்லா தமிழ் பேரில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட் வந்துச்சு. பட் ஆனால் அது பேர் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால வேண்டாம். தூய தமிழில் நம்ம வைக்கும் போது பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, பேர் குட்டியே இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேது என்ன பேர் கொடுத்துருக்காங்க, என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கா கி கு கே ஞா ஞா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இருக்குங்க. அது பேர் எல்லாமே அந்த பேர்லாம் வந்து ரொம்ப பழைய பேராக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ பாப்பாவுக்கு வந்து சஸ்மிதா அப்படின்னு வச்சுக்கோமா, ஒரு 4 எழுத்து. அதே மாதிரி தம்பிக்கு ஒரு 4 எழுத்து இல்லை 3 எழுத்துக்குள்ள சுருக்கமாக ஃபுல் நேம் அப்படியே இதாகிற ஒன்று நியூமராலஜி அதில் பார்த்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். எங்களுக்கு வந்து இப்போ இந்த லெட்டரில் உங்களுக்கு என்னென்ன பேர் சுருக்கமாக, அதாவது மேக்ஸிமம் முருகன் பேர் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ கா கி கு இதெல்லாம் சொல்லுவீங்க, ஞா இதெல்லாம் வந்து முருகன் பேர் சம்மந்தப்பட்டது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் எங்களுக்கு என்னன்னா, பாப்பா பேர் சஸ்மிதா, அந்த மாதிரி சாவலையும் வந்து தம்பிக்கு வச்சுட்டா அது பார்க்க கொஞ்சம் யூனிஃபார்மாக அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களோட ஒரு ஃபீலிங். அதுவும் நல்லா இருக்கும்க்கா, நீங்கள் அப்படியே வைங்கன்னா பாப்பாவோட பேர் சஸ்மிதா இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி பையனுக்கு நல்ல பேராக இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் அந்த ஷால இருந்து அப்படியே சாலுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு யோசனை. பட் நாங்களும் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொன்னாங்க, 2-3 பேர் சொன்னாங்க நல்லா இருக்குது. இது சிந்து அனுப்பின பேர் நல்லா இருந்துச்சு. ஆமாம், சிந்து ஒரு பேர் என்ன, முகில் பிரியனா, முகில் பிரியன் அனுப்பியிருந்தாங்க.
நல்லா இருந்துச்சு பேர். பேர் சூப்பராக இருந்துச்சு. அது எப்படின்னா என்ன மெசேஜ் தெரியல. முகில் அப்படிங்கிறது இவரோட முனிஸ் ஃபர்ஸ்ட், பிரியன் அப்படிங்கிற பிரியன். ஆனால் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஒன்று முகில்னு கூப்பிடுவோம், முகில்னு தான் மட்டும்தான் கூப்பிடுவோம், பிரியன்னு கூப்பிட வேண்டாம். ஆனால் அதோட அர்த்தங்கள் நிறைய இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பட் ஆனால் 2 பேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக தான் இருக்கும். மோகன பிரியா, இவருக்கும் அந்த 2 பேர் வேண்டாம், ஒரே ஷார்ட்டா முடிச்சிடணும் அப்படி. இப்போ சஸ்மிதாவுமே என் பேர் முனியப்பன்ங்கிறத யாரும் கூப்பிடல. முனிசு முனி இப்படித்தான் முனியப்பன் முழுசா யாரும் கூப்பிட்டதா சரித்திரமே. இப்போ சஸ்மிதாவுக்குமே நாங்கள் வச்சது சஸ்மிதா அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு. இப்போ பார்த்தா சஸ்மி எப்படி பேர் வச்சாலும் சுருக்கிடலாம். அதனால வந்து தம்பிக்கு வந்து நாங்கள் இதில் வைக்கலாமா இல்லை இந்த இதில் வைக்கலாமாங்கிறத முடிஞ்சளவு உங்களுக்கு நல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இந்த பேர் நல்லா இருந்துப்பா. அந்த மாதிரி பேர் இருந்தால் ஐடியா கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஐடியா ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க எவ்வளோ சீக்கிரம் ஐடியா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு அதாவது பாப்பாவோட பேர் மாதிரியே வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இல்ல காக்கா இந்த இதுல வந்தாலும் ஓகே தான். பட் ஆனா ஒரு நிமிஷம், பட் ஆனா வந்து இந்த கார்த்திகேயன், கதிர்வேலன் இந்த மாதிரி பேர் வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு முடிவில்லா தமிழ் பேர் எனக்கு தெரியும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையுமே இருங்க, அதையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. தூய தமிழில் பேர் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது பேர் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அந்த பேர் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நான் சொன்னேன், நான் பேர் சொன்னேன், ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பேரு? எங்க அப்பா பேர் வைக்கலன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அத்தை டேய் பேர் வைக்கிறதெல்லாம் நல்லா வாயில நுழையிற மாதிரி நான் குச்சி இல்ல நான் வந்துட்டு இல்லம்மா காளிமுத்து காளிமுத்து அவன் பேர் எதுக்கு வைக்கிறேன், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் எங்க அப்பா அம்மா அப்படின்னு. ஆமா உங்க அப்பா எப்படி எங்க அத்தை திட்டுறாங்க, அவன் பேர்ல வைக்காத, அந்த பேர்ல வச்சிடாத, நல்ல பேரா வை அப்படின்னு எங்க அத்தை. அதனால வந்து இந்த லெட்டர்ஸ் தான் என்னோட மைண்டில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இவரோட மைண்டில் இருக்கிறது இவர் வந்து சொல்லுவார். சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி? என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது இப்படி தான், 3 இதுதான். ஒன்று இந்த காக்கா கீக்கி, இல்லை அப்படின்னா முடிவில்லா தமிழ் பேர் பாப்பாவோட வந்து இது. எனக்கு வந்து காக்கா கீக்கியில் பெருசாக நாட்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்களேன், எனக்கு இது அவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம நினைக்காம நம்ம எதிர்பார்க்காத பேர் அவங்க சொன்னாங்க பார்க்கலாம். ஆனால் இல்லை பெரிய சார்ந்தாலும் ஓகே, ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா பாப்பா பேர் சஸ்மிதா, அந்த அதுலேயே முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவோட பேர்லேயே வர மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். எங்கள் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இதை நிறைய பேர் நாங்களும் பார்த்தோம், சாத்விக்கு என்னமோ நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறேன் இல்லையா, நிறைய பேர் வித்தியாசமான பேர். நீங்கள் சொல்கிற பேர் ஒரு பேர் அவனுக்கு வைக்கிற மாதிரி சொல்லி பார்ப்போம் ஜம்முன்னு. வேற என்ன அவ்வளோதான். எனக்கு இது வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும், கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தான் அந்த வீடியோ நாங்கள் காலையில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுவோம். அதுதான் இதில் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லி வச்சுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு இந்த விளாகு. தம்பி என்ன கிழமை பிறந்தான்னு கேட்டீங்கல்ல, நிறைய பேர் கேட்டாங்க. சனிக்கிழமை பிறந்தா தம்பி, வெள்ளிக்கிழமை பிறக்கல, சனிக்கிழமை தான் பிறந்தாரு. வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், பட் சனிக்கிழமை தான் தம்பி பிறந்தாரு. தம்பி பிறந்து முதல்ல வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கக்குட்டி. அது வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாப்பா தான் வாங்கினாங்க. வந்து செவ்வாய்க்கிழமை விட்டுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து தம்பி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம். இனி பேர் வந்து 30 நாளில் வைக்கிறோமா இல்லை 3 மாதம் அந்த இதில் வைக்கிறோமா? பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில், ஏன்னா அவள் பங்குனி கடைசி பிறந்தா, அதை வந்து ஒரு மாதமாக இது பண்ணி 3ஆவது மாதத்துக்கு வந்து நாங்கள் பேர் வச்சிட்டோம். 3 மாதத்துக்கு தான் பேர் வச்சோம். பங்குனி கடைசியில் பிறந்தனால பங்குனி 29, 2 நாளில் சித்திரை பிறந்துச்சு, 2ஆவது மாதம் கணக்கு. 2ஆவது மாதம் சித்திரை முடிஞ்சது வைகாசி 3ஆவது மாதம் கணக்கு. அப்படி கணக்கு பண்ணி வைகாசி பிறந்த உடனேயும் பேர் வச்சிட்டோம். ஒரே மாதம் இடையில அந்த மாதிரி மாதத்துக்கு 3 மாதம். இவளுக்கு வந்து 1.5 மாதம் அந்த மாதிரி கணக்கில். இவருக்கு பார்த்தா இன்னும் ஆணியே முடியல. ஆணி முடிஞ்சு ஆடி முடிஞ்சு ஆவணியில தான் வைக்க முடியும். அப்படிதான் வருது. இல்லை 30 நாளில் வைக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எங்கள் இதில் 3 மாதம் மேக்ஸிமம் வச்சுருவாங்க. 30 நாளில் வைக்கலாமான்னு தெரியல. வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம. இல்லை குழந்தைங்க நைன்னு அழுதா வைக்கலாம் அப்படிம்பாங்க. பேர் வைக்கலைன்னா கூட அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லை சிஸ்டர் 30 நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு இல்லை நாங்கள் அப்படி தான் வைப்போம் அப்படின்னா கவுண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கண்டிப்பாக போடுற ட்ரை பண்ணுறோம். இந்த ஒரு 1 வீக் ஃப்ரீயாக கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறதுனால ஃபுல்லாக எதுவுமே நாங்கள் பண்ணல. வீடியோ அந்த இதுக்குள்ளே இன்வாலே ஆகலை. நம்ம vlog மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை. மண்டேலேருந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதில் அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் எம்பிஎஸ் ஃபேமிலிலையும் சரி vlogலேயும் சரி ஏன் வந்து உங்கள் அத்தை வந்து ஹெல்ப் பண்ணலை, நீங்கள் இப்போவே வந்து சமைக்கிறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்டைன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து சிரமமாக இருக்கும் சிஸ்டர், உங்கள் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அத்தை எங்கே அப்படின்னு நிறைய பேர். எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்காங்க, ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையில லீவ் போட்டெல்லாம் வரமாட்டாங்க. எங்கள் அத்தை வந்து வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போகணும், என்ன சொன்னாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. உடம்பே சரியில்லைனாலும் கண்ணாபரேஷன் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து நம்ம எப்படி சொல்லிட்டோம், அவங்க சம்பாரிச்சு அவங்க இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது அவங்க பிரியம். நம்ம பிள்ளைய நம்ம பார்த்துக்க அப்படி இருமா, வீட்டிலேருந்து இதை பாரு அதை பாருன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம். அது மனசங்கிட்ட அவங்க அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க, ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அவங்க அக்கா அவங்க என்ன வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா வரலையான்னு கேட்டீங்க. வரல, வளகாப்புக்கு அப்புறம் சின்ன சங்கடம் உங்களுக்கு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். பட் அதனால வந்து நான் சொல்லவே இல்லை, நான் கூப்பிடவே இல்லை. அக்கா பசங்க 2 பேருமே வந்தாங்க, பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க அக்கா இன்னும் வரல. நானும் அதை விட்டுட்டேன். சரி அவ்வளோதான், நமக்கு ஒரு இடத்துல அவ்வளோதான், நம்ம மேலே அவங்களுக்கு அவ்வளோதான் இதுன்னா அதை அப்படியே விட்டுறணும். யாரையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு உறவு நம்மளை வேணும்னு நினச்சாங்களா என்ன நடந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க. நான் வேணும் தான் இத்தனை வருஷம் எடுத்து பிடிச்சோம். பட் என்னால் இதுக்கு மேலே சும்மா வந்து நம்ம வேணும்னு நினச்சாங்க, ஒரு நிமிஷம், நம்ம வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு அது ஈஸியாக தான் தெரியும். சரி அவங்க ஏதோ ஒரு மனசங்கட்டத்தில் இருக்காங்க பரவாயில்லன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளை அவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக பேசுகிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அவங்கள ஏதோ டார்கெட் பண்ணி தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. நான் அவங்க வந்து தப்பாக பேசுகிறதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை மனசு கஷ்டப்படுத்துகிற அந்த மாதிரி நான் எனக்கு என் மனசு அறிஞ்சு நான் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற ஆளும் இல்லை, நான் கஷ்டப்படுத்தவும் இல்லை. இவங்க அக்கா வராதுக்கு ரீசன் அதுதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏன் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, ரொம்ப ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க. நான் இப்போது திருப்ப சொல்கிறேன், நீங்கள் அந்த வளகாப்பு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கே ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அங்கே போய் என்னால் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் நான் போகலை, செகண்ட் பாப்பாவுக்கும் நான் போகலை. இப்போ நான் வீடியோ போடுறதுனால போக மாட்டேன். இப்போ நான் வீடியோ போடுறதுனால எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் பாப்பாவுக்குமே நான் தான் பண்ணேன், கூட யாரும் இல்லை. குளிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்தாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறது யார் குளிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டீங்க. அத்தை இல்லாமல் எப்படி நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க அப்படிங்க. எங்கள் அம்மா தான் வந்து தண்ணி ஊற்றி விட்றாங்க. பாப்பாவுக்குமே எங்கள் அம்மா தான் தண்ணி ஊற்றி விட்டாங்க. இப்போவுமே அவங்க ரொம்ப ஸ்டைன் பண்ணி தான் தண்ணி ஊற்றி விடுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரியம் இல்லைங்களா, அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து அவங்க தான். மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சரும் பண்ணிட்டேன். நிறைய क्वेश्चन இருக்கு, அதுக்கு வந்து தனியா இன்னும் நீங்க நான் வேற விதமா क्वेश्चन நிறைய இருக்கு, அதுக்கு தனியா நாங்க இப்போ இது வந்து ரொம்ப அர்ஜென்ட், இது ரொம்ப அர்ஜென்ட் வந்து செலக்ஷன் பண்ண முடியலங்க. என்னால சுத்தமா நானும் 2 நாளா ட்ரை பண்ணி பார்க்கறேன், எனக்கு வந்து அதுல ஒரு விருப்பமே இல்ல. காணோனே காளிமுத்துக்கு போயிட்டாரு இவரு, ஞானோனே ஞான பிரகாசத்துக்கு போயிட்டாங்க. சும்மா இல்ல, இதுல பேருக்கு பேரு பழைய பேரு குட்டான் கட்டான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நிறைய பேர் இருந்துச்சு. பட் நமக்கு பிடிக்கும் பாப்பா பேரே நாங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனா ஒரு நாள்ல முடிவு பண்ணிட்டோம். நம்ம குட்டியான பாப்பா பேர் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ உங்க கையில கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நீங்க சொல்ற பேர் ஏதோ ஒன்று கண்டிப்பா தம்பிக்கு சூட் ஆகும், நல்லா சொல்லுவீங்க. நிறைய பேர் சொன்னாங்க எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். ஆனா நாங்க எந்த பேரும் செலக்ட் பண்ணாம எங்களுக்கு பிடிச்ச பேரை தான் செலக்ட் பண்ணோம். இந்த தடவை உங்க கையில கொடுத்து நாங்களும் வந்து பேர் செலக்ஷன் பண்ணுவோம். நாங்களும் பண்ணோம், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் எங்களுக்கு தெரியாதெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பாக எந்த பேர் சூஸ் பண்ணணும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்களை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்காக ப்ரைட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். திரும்ப ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அதாவது தெரிஞ்சவங்க நமக்காக பண்ணுற ஒரு விஷயத்தை தாண்டி நமக்காக தெரியாதவங்க வேண்டிக்கிறாங்களா, அது ஒரு பலன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எல்லாம் நிறைய பேர் அக்கா நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்க,
அதுவும் இல்லாமல் சொன்னதெல்லாம் ஒரு வந்து நிறைய பேர் வந்து இதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருந்தே பெயின் இருக்குல்ல சிஸ்டர், டெலிவரி அப்போ உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய விதமாக எனக்கு வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு vlogல சூப்பராக பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விளாக் நீங்கள் பேர் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க. என்ன பேர் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வேணால் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இல்லைன்னா பேர் வைக்கிற அன்னைக்கு உங்களை ரிவீல் பண்ணி யாரோட பேர் வைக்கிற அன்னைக்கு தான் ரிவீல் பண்ணுவோம். சரி, ஓகே. பாய் டாடா.